மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும், வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க தான். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றமும் குழப்பங்கள் மட்டும்தான் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. என்னதான் மகர ராசிக்காரங்க நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மகர ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகளும் மட்டுமே கடந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிறைந்த சூழல்களே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக நாம் பார்க்க போகிறோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி இறுதியிலிருந்து உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம், இதுன்னு புதுசாக இருக்குதே, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த டைமில் என்ன ஆகும், அப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடைப்பட்ட 60 நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப நாட்களாக வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க, பெண்ணே அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த 2 மாதங்களுக்குள்ள நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த 2026 முதல் 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த முதல் 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை கடந்த காலகட்டங்கள் முழுவதுமாக உங்களுக்கு சனி பகவான் வந்து 7.5 சனியாக, அதாவது மைனஸாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாகவே ஏற்பட போகுது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கர்மா நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் வந்து நிச்சயம் ஏற்படுத்தி விட்டுருவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு
முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு அவர் போகிறதுனால, அதுவும் இல்லாமல் லக்னஸ்தானத்தை அவருக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உச்சத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போகிறது நிச்சயமாக உறுதி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி, ஐயோ ராகுகேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ராகுகேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எல்லாருமே இருக்குது. அதாவது ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் எல்லாமே கெட்டது நடக்கும், கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கும், நல்லதே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இதில் கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. அப்பா அம்மா உடம்பு செல்லாம் போகிறது, உங்களுக்கு உடம்பு செல்லாம் போகிறது, குழந்தைகள் உடம்பு செல்லாம் போகிறது, என்ன நோயினே தெரியாத ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 2026 உங்களுக்கு வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறது யார் அப்படின்னா முழுக்க அந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையாக குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படிச்சு படிப்பெல்லாமே BE முடிச்சிருப்பீங்க, MBA முடிச்சிருப்பீங்க, MCOM முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது, நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், குரூப் 4 ட்ரை பண்ணுறேன், குரூப் 2 ட்ரை பண்ணுறேன், போலீஸ் ட்ரை பண்ணுறேன், 3 வருஷம் படிக்கிறேன், 5 வருஷம் படிக்கிறேன், 8 வருஷம் படிக்கிறேன், ஆனால் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. 1 மார்க் 10, 2 மார்க் 10 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த 2026 நான் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் அரசு வேலைக்கு போவது உறுதி. அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாப்போ, இல்லை வேறு ஏதாவது பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயம் நீங்கள் அந்த ஜாப்புக்கு 100% போக போகிறது உறுதி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. என்னடா வாழ்க்கை, நம்ம லைஃப் மட்டும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமேலும் கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தத்துக்கு போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எனக்கு எடுத்தவர்கள் நிறைய நபர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு ஜாதகம் இதெல்லாமே இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. ஆனால் தற்போது இந்த 2026 முழுவதுமாகவே அது நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் அனைவரும் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்தும் நிவர்த்தியாகி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் தடையாக இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது காதல சிக்கல் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு 100% கை கூட போகுது. கடந்த 2024-25 காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க நீங்கள். ஆனால் இந்த 2026 ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களை விட்டு பிரிந்து போன உறவு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவாகவோ இல்லை மனஸ்தாபத்தாலேயோ உங்களை வேண்டா வெறுப்பாக விட்டுட்டு போனவங்க எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுடைய ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல நாள் உறவு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனாக போனவங்க மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஐக்கியமாகி உங்களோட ட்ராவல் பண்ணி இவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்படி நீங்கள் நம்பி ஷேர் பண்ண பட்சத்தில் அந்த நபர் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது.